வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 இந்த பாவியை மன்னிச்சுட்டு உங்க 2 பசங்களையும் வேலைக்கு அனுப்புங்கம்மா. பசுபதி, என்னப்பா இது கோலம்? அம்மா என்ன சொல்றாங்க? நீங்க நல்லா இருந்தா தான் அட்லீஸ்ட் ஒரு 200 குடும்பமாச்சும் நல்லா இருக்கும். அதனால தான் சார் இந்த சிவகுருநாதனுக்காக அம்மா சுவாமிமலை சிவகுருநாதனுக்கு விரதம் இருக்காங்க சார். முருகா முருகா முருகா. முருக பக்தியில என்ன மிஞ்சினவங்க யாரும் இல்லைங்கிற கர்வம் இருந்துச்சு. உங்களை காட்டி அந்த கர்வத்தையும் உடைச்சிட்டாரு அந்த முருகன். உங்க கணவரை பத்தி, பசுபதி கந்தனை பத்தி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். வாயடிச்சு போச்சேமா. இப்போ வேண்டாம், விரதத்துல இருக்கீங்க. நான் சாவகாசமா வந்து எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிறேன். வரமா வரமா. என்ன சொல்றாங்க? அம்மாவோட ராசி இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதனால அருள் வாக்கு நல்லா கிடைக்கும். எதா இருந்தாலும் இன்னைக்கே முடிச்சிருன்னு டக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிதானம்மா? அப்ப சரிங்க சார். ஐயோ, உட்காருங்க சார். முதல்ல அம்மா உட்காரட்டும். உட்காருங்க, நீங்க உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு 2 குழந்தைங்க. அதுல ஒருத்தருக்கு மட்டும் எப்படிமா பூனை கண்ணு? சார், அம்மா பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரி போகும்போது நடுவில் ஒரு பூனை கிராஸ் ஆயிடுச்சு சார். அவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த பூனையோட கண்ணை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியுமே சார். அது சரிப்பா, அம்மா வயித்துல 2 பேர்ல இருந்தீங்க, ஒருத்தருக்கு மட்டும் எப்படி பூனை கண்ணு வந்துச்சு? ஆஸ்பத்திரியில் கிராஸ் ஆனது ஒரே பூனை தான் சார். பாவம், அதுக்கு தெரியுமா சார் நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸ்னு? நல்ல வேளைமா முருகர் ஒரே ஒரு பூனை அமைச்சார். இல்லன்னா இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் தெரியுமா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த பசுபதி சின்ன வயசுல இருந்தே கேக் சாப்பிட மாட்டான். நம்ம எப்படி கேள்விடா? ஏன்னா வளர்ந்த பிறகு முட்டை நான்வெஜ் வேணான்னு விட்டுருக்கலாம். குழந்தையில இருந்தே எப்படி? சார், அதுக்கும் அந்த பூனை தான் சார் காரணம். ஏன்பா எல்லாத்துக்கும் பூனை 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 மேலேயே பழி போடுற? சார், பூனையோட ஹேபிட் என்ன? நான்வெஜ் எங்க வச்சாலும் திருடி சாப்பிட்றோம்ல, அதே ஹேபிட் தான் சார் அந்த பூனை கண்ணுக்கு. வீட்டில் எங்க கேக் வச்சாலும் திருடி சாப்பிட்றோம். எனக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். கிடைக்காத கேக் ஏன் சார் ஆசை பண்ணும்? அதனால தான் என் லைஃப்ல டோட்டல் வெஜிடேரியன் ஆயிட்டேன். சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பக்குவம்பா உனக்கு. கிளம்புடா. ஹலோ, வாட்? ரியலி? தேங்க்யூ 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 சோ மச். பசுபதி சார், நான் உங்க வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்த்த நேரம் நல்ல நியூஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் பெஸ்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி அவார்டுக்கு நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணிருக்காங்களா? எல்லாம் முருகன். நாளைக்கே நான் போய் டெல்லியில பேப்பர் சப்மிட் பண்ணுமா? அம்மா 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 வரேமா. தேங்க்யூமா தேங்க்யூ. முதல் முறையா வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிடாம போறீங்களே? இப்போ வேணாமா, அம்மா விரதம் போயிட்டு இருக்கு. நல்லா போட்டோம், நான் டெல்லி போயிட்டு வந்து விருந்தே சாப்பிடுறேன். வரமா. முருகா முருகா முருகா. இன்னைக்கு கிளாஸ் பயங்கர போர்டி. ஆமா, தலைவலி. ஏண்டி முத்தம்மா, ஜனனி, மறுபடியும் அந்த பொறுக்கு பசங்க வந்துட்டாங்க போல இருக்கு. நம்ம மாட்டினா ரிஸ்க். வா போலாம். வா. ஹலோ மாஸ்டர், நீங்க எங்க இருக்கீங்க? ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் ஜானு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கேன்? கட்டாஸ்ல எதனா டவுட்டா? நீங்க இப்போ உடனே புறப்பட்டு என் காலேஜ் கிட்ட வாங்க. உங்களுக்கு பெரிய ட்ரீட் தர போறேன். குட். டேய், எங்களுக்கு கலாய்க்கிறீங்கல்ல? ஆமா. தைரியம் இருந்தா எங்க மாஸ்டர் வராரு, அவர்கிட்ட நீங்க மோதி பாருங்கடா. மாஸ்டர் வந்து பாடம் நடத்துவாரா கண்ணே? பாடம் நடத்துவாரா இல்ல பல்ல தட்டி கையில கொடுப்பாரான்னு அவர் வந்த உடனே உனக்கே தெரியும்டா. தம்பி, 1 ரூபா கொடுத்துட்டு போப்பா. வந்துடுறேன், அவசரப்படாத. அண்ணே வட்டா, போயிட்டு வாப்பா. என் மாஸ்டர் யார் தெரியும்ல? தட்டி பார்த்தா தங்கம், ஃபோர்ஸா பார்த்தா பூகம்பம், அன்பா பார்த்தா எம்ஜிஆர், முறைச்சு பார்த்தா மின்னல், எவனுக்கு பினாமி எனிமிக்கு சுனாமி, கந்தன், கங்குலி கந்தன். ஹாய், ட்ரீட் இல்லையா? நான் வேற சாப்பிட மாட்டேன், செம பசி. ஆனா இந்த ஏரியால ஒரு நல்ல ஹோட்டல் இருக்க மாதிரி தெரியலையே. மாஸ்டர், உங்களுக்கு தீனி இங்க இருக்கு. காலேஜ் பொண்ணுங்களுக்கு இவங்களால ரொம்ப தொல்லை. என் கண்ணு முன்னாடியே இவங்க எல்லாரையும் அடிச்சு நீங்க பெரிய கராத்தே லெஜெண்ட்னு ப்ரூவ் பண்ணுங்க மாஸ்டர். பாஸ், எவ்வளவு பெரிய மாஸ்டர் இருந்தாலும் லஞ்ச் டைம் ஆனா பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், இங்கே வெயிட் பண்ணுங்க. ஏய், ஃபைட் பண்ண தான் தெரியும், வெயிட் பண்ண தெரியாது. முதல்ல ஃபைட்டை முடிச்சுக்குவோம், அப்புறமா ஹோட்டலுக்கு போறதா ஹாஸ்பிட்டலுக்கு போறதா முடிவு பண்ணிக்குவோம். 1 2 6. நீ போய் ஹாஸ்பிட்டலில் 6 பெட்டை புக் பண்ணு. நான் 10 நிமிஷத்தில் இவங்களை அனுப்புகிறேன்.
சூப்பர் மாஸ்டர். டேய் உங்களுக்குலாம் இருக்குடா. என்னது கத்தி வரட்டவா? ஓட்டோ ஓட்டோ. எங்க போனா? சீக்கிரம் ஹாஸ்பிடல் போங்க. அப்பாடா நல்ல வேலை போயிட்டா. பிரதர் எனக்கு சண்டைலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை பிரதர். நான் சாப்பிட தான் வந்தேன். ஏய் அட்ரா. வேணாம் பிரதர். அட்ரா. சொன்னா கேளுங்க. ஏய் மச்சான், சைனீஸ் மாஸ்டருக்கு சைனா அர்த்தா தாங்கம். எனக்கு அப்படிலாம் இல்லை பிரதர். சைனானா எடுத்துங்க. கயிறு வேணுமா? பெல்ட் வேணுமா? பெல்ட் கூட எடுத்துங்க. கோமே வராது. இப்ப கோவம் வருது பார். வேணாண்டா, யாரும் தெரியாது. ஏய் சீரோடா. எங்கடா எங்கடா ஆகணும்? இந்த பக்கம் தாண்டா வந்தா. ஏண்டா பெரிய சத்தியமங்கல காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கதா நினைப்பா? கரும்பு ஜூஸ், அயன் சக்தி, பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை குப்பை தொட்டுலாம் பண்ணும். நம்மளேவா? தேங்க்யூ பிரதர். இந்த சாக்லேட். நிடா. இங்க இருக்கியா நீ? யாரா இவன் டேமேஜா வண்டி ஓட்டுனு வரான்? ஐடியா. சிங்கம் சூரிய அடிச்சிருந்தா கூட 1.5 டன் வெயிட் தான். இவங்களெல்லாம் பார்த்தா 5 டன் இரும்புல அடி வாங்கின மாதிரி இருக்கு. இவங்களெல்லாம் அடிச்சவன் சாதாரண ஆளாவே இருக்க முடியாது. இவ்வளோ அடிச்சு இவங்கெல்லாம் பொழைச்சிருக்காங்கன்னா டாக்டரோட ஹிஸ்டரியிலேயே இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கல். அவங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. அவங்க நல்ல நேரம். நான் லஞ்ச் சாப்பிடல. என்னோட நல்ல நேரம். நீங்க எனக்கு மாஸ்டரா கிடைச்சது. என்னடா பிசினஸ் சூடு பிடிக்க மாட்டேங்குது. சரக்கு வேற அப்படியே இது எல்லாரும் திட்டிட்டானுங்களா? இவனையிலாவது திருந்ததாவது 10 ரூபாய் கம்பெனி வியாபாரம் பிச்சுக்கான். சூப்பரா சொன்னடா. இப்ப பாரு ஏடா பாட்ல கோட்டுக்கு 10 புல்லுக்கு 50 டிஸ்கவுண்ட். வா 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 டா புச்சுக்கோ புச்சுக்கோ புச்சுக்கோ. துட்டு விடு. ஓ பா 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 போயிடாரு. காந்தி ஜெயந்தி அதுமா சரக்கா விக்கிறீங்க? ஏ கான்ஸ்டபிள் எல்லாரும் மடக்கி பிடிங்க. சவரா சந்தாவர. ஏய் சந்தாவர நில்லு. ஏய் சந்தாமரா புல்லுன்னு காலே குடுக்குற. நில்லுன்னா நிக்க மாட்டா. முஞ்சா புச்சுக்கோ. மகாத்மா காந்தி கி ஜெய். மகாத்மா காந்தி கி ஜெய். மகாத்மா காந்தி கி ஜெய். மகாத்மா காந்தி கி ஜெய். மதுவை ஒழிப்போம். மகாத்மா காந்திக்கு ஐயா உங்களுக்கு போலாவலையா? போய் பிடிங்க அவளை. என்ன கணக்கறா? ஐயோ இச்சாடா பாயிண்ட்ல எஸ்கேப் ஆயிடு 1 மினிட்ல. சார் அந்த அவார்டு
நம்ம கம்பெனி கிடைச்சதுக்கே நீங்க பேசின பேச்சு தான் காரணம் சொல்றாங்க சார். இல்ல சௌந்தரராஜன், அதுக்கு பசுபதி தான் முக்கிய காரணம். அவங்க அம்மாவோட ஆசீர்வாதம். முருகா, அந்த புனிதமான தாய் ஏய், 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 ஏய். இங்க டோமர் யாரு இல்லம்மா. வெளிய வாடா. யா டோமர் நிறுத்தியா. ஏய், வா மூஞ்சில என் பீச்சா கைய வைக்க. ஐயோ போலீஸ். சௌந்தரராஜன், நீங்க இறங்கி வீட்டுக்கு போங்க. சார் நீங்க இறங்கி வீட்டுக்கு போங்க. சரி. டேய், பசுபதி வீட்டுக்கு வண்டி ஏற்றா. இது ஐபிஎல் செமிஃபைனலுக்கான டிக்கெட். இது பார்ட்டிக்கான இன்விடேஷன். என்ஜாய் பண்ணுங்க. மச்சி தப்பா நினச்சிக்காதீங்க, என்னால் மேட்ச்சுக்கு வர முடியாதுடா. பாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் வேணா போயிட்டு வந்துருங்க. இருடா, அவன் சொல்றதான் கரெக்ட். டே மச்சே, நம்ம கவிதா கூட்டிட்டு போய் ஜாலியா மேட்ச் பார்த்து வரலாம். டேய் என்னடா, நேத்து ஒரு சீன் எடுத்தாங்க. சார் தான் டைரக்ட் பண்ணாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்த ஃபோன் பண்ணி பாட்டி மண்டி போட்டுருச்சுன்னு போய் சொல்லுவான். நான் போவேன். அந்த ஐடியா ஃபாலோ பண்றா. ஹே மச்சி, சூப்பர் ஐடியாடா. நாளைக்கு கரெக்டாக 1 மணிக்கு ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுங்க. சார், பசியில் காதடிச்சிக்கும். முக்கியமான ஃபோன் கால் வந்தால் கூட கேட்காது. சீக்கிரம் சாப்பிடுங்க. நைஸ், வெரி நைஸ். சரே, உன் கேரியர் எடுத்துட்டு வா, சேர்ந்து சாப்பிடலாம். வெளில போகிறதுனால சாப்பாடு கொண்டு வரல சார். சாப்பிடுறதுக்கு வெளியில போறியா? நான் இல்லை சார், தங்கச்சி கவிதா வெளில போயிட்டா, அதனால என்ன ஹோட்டலில் சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்பா வெளியில போய் சாப்பிடுவா? இட்ஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். வாயே, சேர்ந்து சாப்பிடலாம். இட்ஸ் குட் வெஜிடேரியன் ஃபுட். என்ன யோசிக்கிற? இது சைவம் உனக்கு ஓகே தானே? சார், நான் அப்படியே உங்களை மாதிரி சார், சுத்த சைவம். சின்ன வயசுலேருந்து 27 பர்த்டேல ஒரு பர்த்டே கூட கேக்கே கட் பண்ணதில்லை சார். கேக்கா? கேக் ஏன்பா சாப்பிடல? கேக்கில் முட்டை இருக்கும் சார். முட்டை நான்வெஜ் சார். ஓ எஸ் எஸ் எஸ், குட் ஹேபிட். ஆனா குழப்பமா இருக்க. என்ன சார்? இல்ல, வளர்ந்த பிறகு கேக்ல முட்டை இருக்கும், சாப்பிடக்கூடாதுன்னு முடிவெடுக்கலாம். சின்ன குழந்தையா இருக்கும் போதே எப்படி? அது எப்படின்னா சார், நான் ஒரு தடவை குழந்தையா இருந்தேன். அப்போ எனக்கு சின்ன வயசு. சார் ஃபோன் சார். சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுல வேணான்னு? ஆமாம். ஹலோ ஹலோ, சிவகுருநாதர் சாருங்களா? பசுபதிங்க அம்மா சீரியஸுங்க சார். அம்மாவுக்கா? அம்மாவா? என்னாச்சு அம்மாவுக்கு? பாத்ரூம்ல வலிக்கு வந்து கேஎம் ஹாஸ்பிடல்ல. ஓ சரி சரி, நான் எனக்கு சொல்லிக்கிறேன். நீ கொஞ்சம் அம்மாவை பார்த்துக்கோ. என்ன சார், உங்க அம்மாக்கு எதனா ப்ராப்ளமா சார்? என் அம்மாவுக்கு இல்லப்பா, உன் அம்மாவுக்கு. அம்மாவா? அம்மாவே இல்லையே சார். என்ன சொல்ற நீ? உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கறான். உங்க அம்மா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டாங்களா? கேஎம் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களா? நீ என்ன அம்மாவே இல்லங்கற? அம்மா நான் சார் சொன்னா? யோ, அவன் சொன்னதால நான் சொல்ல முடியும். இப்போ என்ன, அவன் பொய் சொல்றானா? தொலைச்சிடுவான் அவனை. இல்ல சார், அவன் பொய் சொல்ல மாட்டான் சார். பொய் சொல்ல மாட்டான் சார். அம்மா. அம்மாவா? இப்பதான் அம்மா இல்லன்னு. அம்மா மருதமலை போயிருக்காங்க, ஊர்ல இல்லைன்னு சொல்ல வந்தேன் சார். அதுக்குள்ள வந்து பாத்ரூம்ல வலிக்கு விட்டாங்க சார். அம்மா ஏமா. சரி சரி, நீ கவலைப்படாத. போய் முதல்ல அம்மாவை பாரு. காசு வேணும்னா சௌந்தரராஜன் கிட்ட கேட்டுக்கோ. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் சார். சத்தியமா அம்மா இருக்காங்க சார். வீட்ல பாத்ரூம் இருக்கு சார். வழிக்கு விழ இடம் இருக்கு சார். அதுல இருந்து சந்தேகம் இல்லப்பா. அது வந்து சின்ன வயசுலயே கேக்குக்குள்ள முட்டை இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அம்மா முக்கியமா, முட்டை முக்கியமா, நீங்களே சொல்லுங்க. போய் பாரு, அப்புறமா கேட்டுக்கிறேன் நான். சிஎஸ்கே என்ன மச்சான் சொதப்புறானுங்க? டேய், உன்னோடடா தங்கச்சி வழிக்கு உண்டான்னு சொல்றானா? அம்மான்ற சைலண்டா போறா. Oh, gets it over there. And it's got it away for 4. Wonderful byplay. மச்சான், குண்டப்ப விஸ்வநாதன் கவாஸ்கரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாமா. வீட்டுக்கு போக வர பழக்கமாகி விஸ்வநாத் கவாஸ்கர் தங்கச்சியை டாவ் அடிச்சிருக்காரு. கவாஸ்கரும் பாரு, கேட்ச பிடிச்சிக்கா அப்படின்ற மாதிரி அவர் தங்கச்சியை பிடிச்சிக்கான்ட்டாரு. செம ஃப்ரெண்ட்ஷிப்ல புரிஞ்சுக்கிட்டேன். டேய், ஆடுது மும்பையும் சிஎஸ்கேவும். அவங்க 2 பேரும் கமெண்ட் கூட பண்ணல. இப்போ நான் அவங்கள பத்தி பேசுறேன்.
என்ன சார் மேட்சை பார்க்காம யாருக்கு கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அடிட்டர் சார், இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க கம்பேர் பண்ணனால தான் வந்தேன். ஒண்ணும் இல்ல, ஆபீஸ்ல பசுபதினு ஒரு தங்கமான பையன், அவங்க அம்மா வலிக்கு விழுந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கலான்னு ட்ரை பண்றேன், லைன் கிடைக்க மாட்டேங்குது. Lovely start. That's a fantastic shot. Caressed through the offside for 4 by Murali Vijay. Just the internet. So he's done. Effortless cover from across the city. Down into wonderful stadium. Mahendra Singh Dhoni comes out to the middle needlessly. Here we go, that's up here. That's on the commentary box. ஹலோ ஹலோ மிஸ்டர் கணேஷ் வசந்த், எங்க இருக்கீங்க? உங்க லெஃப்ட்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க சார். ஹாய் சார். அப்படியே போன்லயே கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்? நம்ம 2 பேரையும் சேர்த்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா விஷயம் வெளியே லீக் ஆயிடும். அப்புறம் எதிரி உஷாராயிடுவான். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், நீங்க போலாம். இத சொல்ல இங்க ஏன் வர சொன்னேன்? போன்லயே சொல்லிருக்கலாமே. நான் உங்களை ஸ்டடி பண்ண வேணாம்? என்னையா? ஏன்? கேஸ் கொடுக்குறேன், நீங்க காசு கொடுப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாய் சார். பில். யோ, என்னையா இது? நான் ஒரு காபி தான் ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் சாப்பிடல. அதுக்குள்ள 2500 ரூபாய் பில் கொடுத்துருக்கேன். சார், உங்களுக்காக பசுபதி கேஸை விசாரிக்க வந்த டிடெக்டிவ் கணேஷ் வசந்த் 400 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு 2500 ரூபாய்க்கு பார்சல் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு சார். என்னுடைய ஸ்டைலே காதும் காதும் வச்சா மாதிரி மேட்ரை முடிக்கிறது தான். யார் நீங்க? என்ன வேணும்? நான் கவர்மெண்ட்ல இருந்து வர்றேம்மா. அதான் டிவி மிக்ஸி கிரைண்டர்லாம் கொடுத்துட்டீங்களே, இப்போ என்ன கொடுக்க வந்தீங்க? நான் கொடுக்க வரலம்மா, எடுக்க வந்திருக்கிறேன். சென்சஸ். உங்க வீட்ல மொத்தம் எத்தனை பேர்? நானே அண்ணன் 2 பேர். அண்ணன் 2 பேர். ஓகே, தேங்க் யூ. என்னையா நீ இந்த நேரத்துல? ஆபரேஷன் ஸ்டார்டிங் ஜஸ்ட் நவ். தங்கச்சி ஒருத்தி, அண்ணன் 2 பேர். தங்கச்சி அவ வாயிலே கொடுத்த செல்ஃப் ஸ்டேட்மெண்ட். நீ ஆளை பார்த்துட்டு முதல்ல ஃபோன் பண்ணு. பசுபதி, யார் நீ? உனக்கு என்ன வேணும்? பசுபதி கிட்ட இந்த பார்சலை கொடுக்க சொல்லி நவரச நாயகன் சத்யன் அமைச்சாரு. பசுபதியோட மாமா தான் நானு. சத்யன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. கூட நானே அவன்கிட்ட கொடுத்துறேன். கொடுத்துறீங்களா? சத்யன் மாமா கேட்டதா சொல்லு. கண்டிப்பானே. பை தி பை பையா, உன் பணியில ஒரு சனியம் போட்டா இருக்க. யார் அது? சனியனோ? தலைவா, உன்னையே சனியிட்டானே. ஐயோ. பசுபதி, பசுபதி. யார் நீங்க? மிஸ்டர் பசுபதி. ஆமா. சத்யன் இந்த பார்சலை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னார். சத்யன் கிட்ட இவ்வளவு டீசென்டானாளா? புதுசா? பழசு, ரொம்ப பழசு. உங்களை பத்தியும் உங்க தம்பி கந்தனை பத்தியும் நாங்க பேசாத நாளே கிடையாது. ஓ, கந்தனை பத்தியே சொல்லியிருக்காரா? இவ்வளோ ஃபேமிலி டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கீங்க. உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போங்க. வாங்க. கமிங். கவிதா, சார் நம்ம ஃப்ரெண்டு. யாரு? மொட்டை மாடியில் கந்தன் கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறான்ல, அவனை வந்து சார்கிட்ட பேச சொல்லு. நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ போ. கந்தனா, உன் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. சார், நான் போய் குளிச்சுட்டு மெதுவா வாங்க, அவசரம் இல்லை.
தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. மிஸ்டர் சிவகுருநாதன், நான் டிடெக்டிவ் கணேஸ்வரன் பேசுறேன். நான் இப்போ பசுபதி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். நான் யாருன்னு யாருக்குமே தெரியல. இப்போ பசுபதி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். கேக்குறீங்களா? கேட்டதா? தம்பி கந்த மேல மாடியில கராத்தாவே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதையும் கேக்குறீங்களா? கேட்டீங்களா? கந்தனை நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போன் பண்றேன். ஓகே, ஓவர். தேங்க்ஸ் கவியா. ஐயோ சென்னமர, என்ன இது சாருக்காக கொண்டு வந்தது. ஐயோ சாரிப்பா, நான் குச்சி எச்சியாச்சு. பரவாயில்லையா? வெல்கம். இந்தாப்பா. ஏமா யார் இருந்தாலும் அண்ணன் ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் சார், வேற காஃபி போட்டு கொண்டு வரேன். ப்ளீஸ். வேலைக்காரிய கரெக்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்ன? ஐயா என்ன என்னடா நினைச்சீனா? இதுக்காடா நீ துண்டு குத்தா உன்ன ஒளிஞ்சிட. அப்பா ஐயோ அம்மா. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. East to the west, the north and south, you know it's kinda hasty. The east to the west, the north and south, you know it's kinda hasty. ஐயோ அப்பா. சைனால இருந்து எதிரி அமிச்ச கிஷோக்கு டிராகன் தானே நீ? நான் சைனீஸ் புட்டு கூட சாப்பிட்டது இல்லையா? அப்ப ஏன்டா இங்க வந்த டிராகன்? அது வந்து உங்ககிட்ட கராத்தே கத்துக்க வந்தேன்ப்பா. கராத்தே கத்துறவங்க ஏன்டா டையி? உனக்கு தெரியாத நான் லேடி ஸ்பெஷலிஸ்ட்னு. ஐயோ. தில்லு முள்ளு 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 தில்லு முள்ளு. சார், எங்க பசுபதி அண்ணன் கந்தண்ண ட்வின்ஸ் மாதிரி நீங்களும் ட்வின்ஸா? இல்லையா? ஏன் கேக்குற? இல்ல, காலையில உங்கள மாதிரியே ஒருத்தர் சென்சஸ் எடுக்க வந்தாரு. அதான். ஓஹோ. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று. காலையிலே பூஜை போடும் பக்தி முகம் இங்கு, எதிரிகளை பந்தாடும் சக்தி முகம் அங்கு. வரேன். தம்பி கந்தனை மொட்டை மாடியில பாத்தீங்களா? 2 பேரையும் பார்த்துட்டேன் சாமி. வரேன், போயிட்டு வரேன். சார் ஒரு நிமிஷம். வாழைப்பழம் சாப்பிடுங்க, சுவாமி பிரசாதம். சார் அப்படி போவாதீங்க, மொட்டை மாடியில கந்தன் இருக்கா. ஐயோ, சைனாவுக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லப்பா, நான் வர்றேன். இது எப்படி? ஐயோ என்னால முடியலப்பா. 40,000 ரூபாய் சம்பளத்துக்காக கண்ணில் கான்டாக்ட் லென்ஸ் வைக்க வேண்டியதா இருக்கு, பாத்ரூம்ல பைப் ஏற வேண்டியதா இருக்கு. என்னடா வாழ்க்கை சாமி. அண்ணே, கராத்தே கிளாஸ்க்கு டைம் ஆச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சா?